சங்கீதாவை பார்க்க வேண்டும். சங்கீதா எங்க இருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ இறைவா. அவன் எங்க இருக்கிறான் தெரியாத, அவனை வேற தேட வச்சுக்கிட்டு அவனை பார்த்துட்டா நம்மள போட்டு சொல்லிடுவான். தம்பியா நல்லா இருக்கிறாடா, என்ன தெத்தா தெத்தா நான் தான்டா. டேய் ஆமா, இது என்ன மாறு வருஷம் வேற என்னமோ நடந்து போச்சு தெரியுமா? ஆமா, உன் அச்சான் பாரு அந்த இளவரசன், அவனை போட்டு தள்ளிட்டாங்க. ஆனா பாய் போனா முக்கா இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளவு சாதாரணமா பேசுறான். அவனை போட்டு தள்ளிட்டாங்க, சாதாரணமா பேசுறேன். போட்டு சந்தோஷமா ஐயோ போட்டாங்களா அப்படின்னு சாதாரணமா பேசுறான். யாரை போட்டு தள்ளிட்டாங்க? யாரு? உன் அச்சான இளவரசன், அவனை போட்டு தள்ளிட்டாங்க. போட்டது யாரு? அந்த தேவடியா. ஆமா, போட்டு தள்ளிட்டா. ஆமா, அவனு போட்டுறான். சரி அவங்க ஒன்னு கேட்கணும். என்ன? இல்ல, இலவசம் ஆத்துல இருந்து காப்பாத்தணும்ல. ஆமா, அப்ப நீ என்ன பண்ண அவங்கள? நாங்கள் இருவரும் சேர்ந்து போடா என்ன பண்ணிட்ட? என்ன பண்ணுவாங்க? என்ன நடந்து தெரியுமா? அவங்க ஒன்னங்க தெரிஞ்சு போச்சு. அந்த முழுவதும் ஆகி போச்சு. அச்சு தெரிஞ்சுட்டாங்க. போச்சு எங்க போச்சுன்னு கத்துனாங்க கேட்க மாடா, கத்துனாங்க கேட்க மாடா. அங்க போய் எங்கிறாங்க தேடி அச்சு தெரிஞ்சுட்டாங்க. அது கொடுக்குது சின்ன இளவரச கண்ணை குஞ்சிட்டாங்க. ஐயோ பாவம், அவரு தெரிஞ்சுட்டாரு. அடுத்தது உன்னதான் போட்டாங்க. அந்த தேவிட வந்துங்கிறான். யாருனால தான் உன்னை காப்பாத்த வந்தேன். நீ எங்கன்னா போயிடு, நான் எங்கன்னா போயிடுறேன். அப்பா உன்னை காப்பாத்துன மறக்க மாட்டேன். இல்ல மறக்க மாட்டேன். மறக்காதுப்பா, அவளை காப்பாத்துருவேன். எப்பனா என்ன பாத்தினா 2 இட்லி ஒரு வடை வாங்கி கொடுப்பா. 2 இட்லி ஒரு வடைக்கு என்ன காப்பாத்து? அவளை தம்பா என்னால சாப்பிட முடியும். வருவேன் நீ எப்ப போயிடு. நான் வேதா விமலா என்ற அக்கா தங்கையாக இருவரும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம். அதை தினமும் சென்று என்னுடைய தாய் தந்தை சந்தைக்கு வேண்டுமல்ல. எப்படியோ சிறையிலிருந்து நான் தப்பித்து விட்டேன். என்னுடைய சங்கீதாவை தேடி செல்கிறேன். ஆமா, என்னுடைய தங்கை எங்க இருக்கின்றாரோ? பசியோ அதிகமாக இருக்கின்றது, மயக்கம் வருகிறது. ஐயோ அண்ணா, நீங்க எங்க இருக்கிறீங்களோ? எப்படி இருக்கீங்க அண்ணா? வேலை தேடி கொண்டு வரணும் போனீங்க, இது வெள்ள காணல. சேர்த்து தாப்பு போயிட்டேன். ஐயோ அண்ணா, அண்ணா என்ன ஆச்சு? தண்ணி தண்ணி மயக்கம் வந்து விழுந்து விட்டேன். யார் என்னை காப்பாற்று? அண்ணா, உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணா? நீங்க எங்க போயிருந்தீங்க? உங்களோட ஆளே இல்ல. உதயா, செய்யாத குற்றத்திற்கு நான் சிறையிலே இடப்பட்டு கிடந்தேன். சிறையில இருந்தீங்களா? ஆமா. என்ன சொல்றீங்க அண்ணா? உதயா, அன்று வேலையை தேடி சென்றேன். அப்பொழுது வேலையை தேடி செல்லும் பொழுது இந்நாட்டு இளவரசி ஆத்துல விழுந்துட்டாங்க. அவங்கள காப்பாத்தின உடனே எங்க இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. காதல் ஏற்பட்டதா? ஆமாம்மா. வேலைக்கு போறது என்ன ஆச்சு? அம்மா, வேலையை தேடி செல்லும் பொழுது ஆபத்துன்னு இருந்தது. போயிட்டு காப்பாத்தினேன். அவங்களும் நானும் காதலிச்சோம். ஆனா இத மன்னர் இடத்துல எப்படியாவது சொல்லி முறையோடு போய் பெண் கேட்டு வேலை ஏதாவது கிடைக்குன்னு போனா அதுக்குள்ள மன்னரை அந்த பாவியை கொண்டு விட்டான். அந்த பழி நீ அந்த பழி என் மீது போட்டு விட்டாங்கம்மா. அதனால என்ன சிறையில் அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆமா, அண்ணா, இடத்த வந்து பசிக்குதுன்னு சொன்னா எங்க அண்ணா போறது? எதுவும் வீடுகளும் எதுவுமே இல்லையா? நான் எங்க அண்ணா போவேன்? நானு பசிக்குதுன்னு சொல்றேன். நான் என்ன செய்வேன்? இங்க யாரும் கூட இல்ல. என்ன செய்யுது? பசியோட இருக்கிறேன். அக்கா என்னடி இவ்வளவு தூரம் வரோம்? எங்க போயிருப்பாங்கன்னே தெரியல. காலெல்லாம் வலிக்குது. சரி அப்படியே அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாமே. ஐயோ, யாரு இவங்க? பசின்னு கம்புனா இவரு என்னுடைய அண்ணம்மா. இவரு என்னுடைய அண்ணன் பசி மழக்கத்துல கீழே விழுந்தாரு. பசிக்குதுன்னு சொல்றாருமா. ஆமா, பாருங்க, வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஏண்டி இவங்கள பார்த்தா பாவமா இருக்குது. என் வீடு பக்கத்துல தான் இருக்குது. வாங்க சாப்பாடு போடுங்க. நாங்க இருவரும் உங்க பசியை தீர்த்து வைக்கிறோமா? உங்க பசியை நீ தீர்க்கிற? ஆமாமா. அப்படியா? சாப்பாடு கூடவே வாங்க.
அந்த குழந்தைங்க ஆளே காணோம், எங்கம்மா போச்சுங்க? உள்ள வரலையா? என்ன பண்றது? எங்க போச்சுன்னு தெரியலையே. சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொன்ன ஏமா நேரமாச்சு, என்னமா சமாச்சாரம் சொல்லுங்க. அம்மா சின்ன வயசுல விளையாடாம எப்ப விளையாட போறோம்? ஏமா விளையாட்டு ஒரு பக்கத்துமா வீதியில விளையாடிட்டு வந்தமா, விளையாடிட்டு வரும் நேரத்துல யாருன்னே தெரியலமா, இருவரும் பசிக்குது சொன்னாங்க. நாங்க 2 பேரும் கூட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியா? அவங்க இட்டாமா பாக்கல, இட்டா கூட்டிட்டு தங்கச்சி தானே சங்கீதா எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. எப்படி செய்யவில்லை. என்னுடைய தந்தை அன்றி அண்ணன் தான் கொன்றான். இவங்க யாருன்னு தெரியல. அவங்க ஓடி கட்டி பிடிக்கிற யாரு அண்ணா? அவங்க அண்ணா அன்று நீரோடையில காப்பாற்றணும் சொன்னாங்க. ஆமா, காப்பாத்துறீங்க, பேசுறீங்க, விட்டீங்கல்ல. ஓடி கட்டி பிடிக்கிற தாலி கட்டிட்டு திருமணம் செய்ய போறாங்க. அவங்கள போய் கட்டி பிடிக்கிறீங்க. நாங்கள் இருவரும் காதலித்தோம். சங்கீதா ஆமா விட்டு வருவா. இப்படி யாரு? நான் தாங்க. தெரிஞ்சியா? சொக்கனைக்கு நான் தான் காப்பாத்துறேன். ஆமா, கர்ப்பமாக இருந்தா என்று கேள்விப்பட்டேன். ஆனால் எங்கே உங்களை காப்பாத்துறது யார் தெரியுமா? யாரு? நம்முடைய குழந்தைங்க தானே. நம்முடைய குழந்தைகளா? அம்மா யாருமா இவரு? அவர்தான் உங்க அப்பா. அப்பாவா? ஐயா! என்னை பெற்றெடுத்த தந்தையா? என்னுடைய தந்தை இல்லை இல்லை என்ற வழி மேல விழுவத்து காத்து கொண்டிருந்தது. வீடுங்க எங்க அண்ணன் பேர் அழிட்டு போறீங்க. ஆமா, நீங்க யாரு? இவங்க யாருமா? யாருங்க? என்னுடைய தங்கை, உடன் பிறந்த தங்கை. அத்தை பாசத்துல கட்டி பிடிக்கிறாரு. அத்தை எங்க வளர்ப்பாங்க உங்களா இருப்பாங்க.
இது வந்து எங்க அண்ணனுக்கு போற மாதிரியா இருக்குது. என்ன பேர மாதிரி வந்து பேராங்களே பாசம் தலித்து எனக்கு ஏறி முயற்சிட்டு வாங்குவீங்க. அண்ணா காதல் சொன்னீங்க, லவ் பண்ணி சொன்னீங்க, இது என்ன இது? அதுதாம்மா நாங்க இருவரும் சேர்ந்து தவறு செய்துட்டோமா. ஏமா இவ்வளோ நாளா கயித்துல தாலி இல்லாத 2 பேத்து எடுத்து வந்தது இவ்வளோ நாளா யாரும் உன்னை காரிக்கிரி துப்புலையே. கயித்துல தாலி இல்லாத வயிற்றுல புள்ளைய வாங்கிச்சுது. அவரு தான் ஆம்பளை ஏதோ அவசரத்துக்கு செஞ்சுட்டாரு. நீ ஒரு குடும்ப பொண்ணு தானே, ஏன் உனக்கு ஒன்றும் தெரியாது? உனக்கு தெரியாதவங்களுக்கு கூட போய் விலைக்கணுமாமா போய் ஏன் சொல்ல மாட்டாங்க? இது அசிங்கம் இல்லது, இது மானம் இல்லது. வேற இந்த லட்சத்துக்கு மன்னர் விட்டு போனா நீ மறப்போ மன்னிப்போ. அட வாய் பெருமாச்சு நீ இது ஒரு விபத்துமா. விபத்து. எங்க அண்ணனுக்கு அந்த விபத்துலாம் என்னன்னே தெரியாது. எப்படிதான் எங்க அண்ணனுக்கு எடுத்துட்டு தெரியல. சரி சட்டில பட்டு இல்லையா? சங்கீதா யாரும் அழுகுறாங்க. பெரிய அண்ணன் அந்த பாவி தங்கை எங்க இருக்கிறார்? தங்கச்சி உயிரா இருக்கிறார். என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஆமாங்க அந்த சதிகாரியுடைய அண்ணனை சேர்த்து கொண்டு என் மீது வீணான பழி சுமத்து என்னுடைய இருவடிகளுமே எரித்து விட்டார்கள். ஐயோ உங்களுக்கு கண்ணு தெரியுங்களா? இப்போது சொல்லுமா, நிர்வாத கர்ப்பிணியாக இருந்தாயே, அந்த கருவுக்கு காரணம் யாரம்மா? இப்போவாது சொல்லுமா. உங்களால என்னுடைய தங்கி படாத துன்பமெல்லாம் தங்கா நிர்வாத கர்ப்பிணியாக இருந்தாயே, குழந்தை பிறந்து விட்டதா? ஆண் குழந்தையா பெண் குழந்தையம்மா? எனக்கு 2 பெண் குழந்தை. 2 பெண் குழந்தையா? அம்மா யாருமா இவங்க? மாமா. தந்தை பெற்றெடுத்த செல்வங்களை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆமா தங்கா என்னுடைய காதலை பத்தினி உத்தமி பழுக்கிறீங்க. இன்னைக்கும் நான் பத்தினி உத்தமி தான். நானும் ஒன்ன மாதிரி கழுத்துல தாலி இல்லாத வயிற்றுல நான் புள்ளிய வாங்கிக்கல. டீசெண்டா காதலிச்சு டீசெண்டா லவ் பண்ணேன். கட்டுக்கோப்போட இருக்கிறேன். மனசுல நினைச்சாங்க பத்தினி மாதிரி பழுக்குனேன். ஆமா ஒருத்தனுக்கு ஒருத்தனை தான் இருக்கிறேன். தங்கா தங்கா ஆமா உன்னை காப்பாத்துறது யார்? நான் தாங்க வைத்தியர் சொக்கலிங்க ஐயா. நீங்களே என்னை குடும்பத்தை ஒன்று நல்லது ஐயா. ஆமா இந்த பார்வை உங்களுக்கு எப்படி போச்சு? பாதியில தான் கவலைப்படாதீங்க. சதிகாரிகள் என்னுடைய கண்கள் எரித்து விட்டார்கள் ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாட்ட பச்சனை மூலிகை இருக்குது, அதை அரைச்சி கட்டலாம். பார்வை நல்லா தெரியும். இளவரசமா தேடிக்கிட்டு வரேன். இளவரசமா எங்க வெயிதர் வீட்டை இருக்குதா கேள்விப்பட்டேன். அவர் பேர் சொக்கலிங்கம்மா. எங்க அது உள்ள வீடு சொன்னாங்க. அந்த சொக்க ஏமா தம்பி சொக்க பாத்தியா? நான் தான்பா வைத்தியர் சொக்கலிங்க. என் வீட்டாண்ட வந்து சொக்கா சொக்காலிங்க. சொக்கலிங்கா ஐயா சொக்கலிங்கா ஐயா அம்மாவை காப்பாத்தினா? ஆமா ஆமா அவங்க எங்க காப்பாத்துறேன். குழந்தைதான் தப்பா பேசாதுமா, தப்பா பேசாத. அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுமா. உங்களுக்கு கொலை பண்ணதான் பார்த்தாங்க. நான் தான்மா அடிச்சு தெரிஞ்சுன்னு சொன்னேன். ஆனா தான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. இல்ல கொலை பண்ணிருப்பாங்க. அவர் எதுவும் சொல்லாதே. புண்ணியமா தான் என்ன காப்பாத்துது தாத்தா. சங்கீதா அது மட்டும் இல்ல, என்ன காப்பாத்து இவரு காப்பாத்துது தாத்தா. தாத்தா அப்பா ஆமா பூசிங்க ஏங்கம்மா. அது வெடிச்சிருச்சு.
தாத்தா ரொம்ப பிடிக்கும். காசு காசே வாங்கி கொடுத்துருக்கீங்க. பழக்கம் பண்ணாதீங்க. அப்புறம் கடிச்சு வந்து அதையே கேட்கும். ரெண்டுமா என்னம்மா 2 குழந்தைங்க. பூச்சிங்க பார்த்தா பழமாம போட்டு வச்சுக்கோங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ரெண்டா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்க தாத்தா. அப்பா என்னமா சொல்ல போறேன். என்ன உங்க ஒண்ணு தாமா எங்க போனான்னு தெரியல. கண்ணை குத்திட்டாங்கப்பா. கண்ணை குத்திட்டாங்க. எங்க அண்ணங்க பாத்துட்டீங்களா? ஆமா அம்மா பாத்து எங்க இருக்கிறாரு? இத முடிவு ஐயா கூப்பிடு. ஐயா நான் கண்டுபிடிச்சு விட்டு கண்ணை கட்டி வைத்திருக்கிறது. இது என்ன இளவரசே? இளவரசே நல்ல குரல் போல இருக்குது. அவரு பாதாதவா? அவரு பாதாத அண்ணா. நீ கூட கூடு போத்துறவரு. உங்களெல்லாம் இவ்வளவு கட்டுப்பட்டு நான் காப்பாரு என்ன பண்ணுவேன். ஆனா என்ன பண்ணாரு? உங்க கூட கொலை பண்ணதான் பார்த்தாங்க. நான் கண்ணை குத்தி சொன்னேன் தெரியுமா? இல்லைன்னா உங்க நாடே போயிட்டு இருப்பா. எப்படியோ கெட்டதுல ஒரு நன்மை செய்திருக்கீங்க. அதே தாமா. அதனால நான் ஒண்ணு தங்கச்சி பேட்டை இந்த 2 குழந்தை உனக்கே திரும்ப ஏப்பா, நீ வேணா 10 கோடி கொடுத்தா கூட பரவாயில்லப்பா. நீ எனக்கு கட்டி வைக்காது. ஏன் வேணான்ற நல்ல பொண்ணு தானே. நீ தம்முன்னு பேத்திக்கு மாதிரி ஒரு குழந்தை உனக்கு கிடைக்கணுமே. ஏதோ உடம்பு இதுவாது இருக்குது. அது ஓதி அதுதான். ஐயா நான் ஒண்ணுங்க இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல போறேன்? ஒரு சோகத்தை தாங்க சொல்ல போறேன். ஒன்ன உயிரோடு செத்துட்டாருப்பா. செத்துட்டாருப்பா. அந்த தேவடியா கொலை பண்ணிட்டாப்பா. ஆவாப்பா. நீ உன் குழுவே தானே இருந்தே அண்ணனை காப்பாற்ற கூடாதா? காப்பாத்தலான்னு பார்த்தா என்ன குத்துருவா போறது. அதுக்கு நான் உங்களுக்கு தேடி வந்தேன். நான் அந்த சதிகார் எங்க? அவன் அங்கே தங்குறா. முதல்ல ஐயா கண் கட்டு அவுத்து விடுறேன். ஆபரேஷன் பண்ணியாரு. நான் தாங்க வந்து சொல்றேன். ஆபரேஷன் பச்சை மொழி காட்சி கட்டிருக்கிறேன். உள்ள விட்டியா? ஆமா. கை ராசியா? கை ராசிப்பா. அவரு பார்க்கலாம். பாக்குறது ஐயா கண் கட்டு அவுத்து போறேன். நீங்க முதல்ல யாரை பார்க்க ஆசைப்படுறீங்க? பாருங்க உங்களை எல்லாரும் நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என்னதான் பார்க்க போறேன்னு சொல்லாது. ஆமா உன்னை பாப்பாங்க ஐயா. என் தாய் போலவே என் தங்கச்சி இருப்பாங்களா? அப்படியா? தங்கச்சி முகத்தை தான் ஐயா. சரிங்க. மெதுவா பாருங்க. மெதுவா லைட் வச்சு கண்ணு கூச பாத்து மெதுவா. ஆமா பச்சை பாத்துப்பா நல்லா கசிக்கிட்டு போறேன். எதுக்காக? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. தாயார பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்பதன்றி ஒரு நாளும் அறிந்ததில்லை. தாயார பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்பதன்றி ஒரு நாளும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தார் தங்கமாக வளர்ந்த தந்தை தானாக படித்து வந்தால் தங்கமாக வளர்ந்த தங்கை தள்ளாக வயதிலோ வாடுகிறோ உங்களை முத்துக்கு முத்தாயே சொத்துக்கு சொத்தாயே அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக அன்பான இணைந்திருந்தோம் ஒண்ணுக்கு ஒன்று.
குடும்பமடா நாளைக்கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா விழிகளை போல் மாறாத வாசமடா ரோஜா விழிகளை போல் மாறாத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாயே சொத்துக்கு சொத்தாயே அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம் பொண்ணுக்கு ஒன்னாலே அன்பால இணைந்திருந்தோம் எல்லாரும் சேர்ந்து